ஒரு கட்சி தேர்தலில் வெற்றி பெற அதன் சின்னம் முக்கியமான ஒன்றாக இருந்து வருகிறது. அதிமுகவின் வெற்றிக்கு காரணம் அக்கட்சியின் இரட்டை இலை சின்னம் முக்கியமானதாக கருதப்படுகிறது. கடந்த 2022 ஜூலை 11 நடந்த அதிமுக பொதுக்குழுவில் எடுத்த தீர்மானங்களின் அடிப்படையில் பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். தமிழக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்கள் அதிமுகவில் இருந்து கூண்டோடு நீக்கப்பட்டனர். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவரால் வழக்கு தொடரப்பட்டது. அதில் இரட்டை இலை சின்னம் யாருக்கு சொந்தம் என்று கோரிக்கை இருந்தது. தேர்தல் ஆணையம் 4 வாரத்துக்குள் விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கூறியிருந்தது. புகழேந்தி, கே.சி. பழனிசாமி, ராம்குமார் போன்றோர் இரட்டை இலை சின்னம் தங்களுக்கு வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக ஆனது செல்லாது என்றும் கட்சியில் இருந்து தங்களை நீக்கம் செய்தது தவறு என்றும் வழக்கு போட்டனர். இந்நிலையில் கட்சியில் இல்லாதவர்கள் எப்படி வழக்கு தொடர முடியும் என்று இபிஎஸ் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் வாதம் செய்தது. ரவீந்திரநாத், புகழேந்தி அவர்கள் வைத்த வாதங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உள்ளதாக தீர்ப்பளித்தது. அது மட்டுமின்றி உட்கட்சி விவகாரத்தை தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொள்ளலாம் என்றும் கட்சியில் கொண்டு வந்த திருத்தங்களை தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும் கூறியது. இபிஎஸ் தரப்பில் 65 சட்டமன்ற உறுப்பினருக்கு 61 பேர் தங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள் என்றது. இவ்வாறு அனைத்து வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இபிஎஸ் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் பிஜேபியுடன் அதிமுகவை பணிய வைத்து தேர்தலை சந்திக்க திட்டமிடுகிறார்களா என்ற சந்தேகம் எழுகிறது. செங்கோட்டையின் எதிர்ப்பு, டிடிவி ஆதரவு என கட்சிக்குள்ளே மீண்டும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை உருவாகியுள்ள நிலையில் பழனிசாமி என்ற தீய சக்தியிடம் இரட்டை இலை சின்னம் இருக்கக்கூடாது என்று புகழேந்தி ஆவேசமாக கூறினார். தமிழக முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவிக்கையில், தர்மம் தன் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்று செய்தியாளர்களிடம் பேசினார். உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு இபிஎஸ்க்கு ஒரு பின்னடைவாக அமையுமா? இந்த தீர்ப்பு இரட்டை இலை சின்ன விவகாரத்தில் ஒரு குழப்பத்தை தீர்ப்பதாக அமையுமா? பார்க்கலாம்.